எனக்கு திருமணமாகி 3 நாட்களே ஆகியிருந்தன. என் வீட்டில் என் மாமனார் மட்டுமே இருந்தார். என் கணவர் திருமண இரவிலேயே என்னிடம் குறிப்பாக சொல்லியிருந்தார். என் அப்பாவுக்கு கோபம் அதிகம் வரும். எப்போதுமே எதற்கும் அவரிடம் மறுப்பு சொல்லாதே, இல்லை என்றால் அவர் கோபத்தில் பைத்தியம் பிடித்து விடுவார். 3 நாட்களாக நானும் அதையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என் கணவர் முகேஷை ஒருமுறை கூப்பிட்டாலே போதும், என் கணவரின் முகமே மாறிவிடும். அவருக்கு உடனடியாக ஒருவித பதற்றம் வந்துவிடும். சட்டென்று அறையை விட்டு வெளியே போய்விடுவார். என் கணவரின் பதற்றத்தை பார்த்து என் மனதிலும் மாமனாரின் பயம் அதிகமாக இருந்தது. அவர் உண்மையில் கோபக்காரராகத்தான் இருந்தார். திருமணமாகி 3 நாட்களே ஆகியிருந்தன. 4வது நாள் காலை முகேஷ் என்னிடம், இன்று நாம் வெளியே போகலாம் என்றார். நானும் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என் மாமனார் முகேஷை கூப்பிட்டார். உடனே அவர் அறையை விட்டு வெளியே போய்விட்டார். வெளியே இருந்து என் மாமனார் கத்தும் சத்தம் கேட்டது. 3 நாட்கள் திருமண கலைபரத்தில் போய்விட்டன. நீ தொழிற்சாலையில் இல்லாததால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் என்று உனக்கு தெரியுமா? இன்று மறுபடியும் நீ விடுப்பு எடுத்து உட்கார்ந்து விட்டால் இப்பொழுது தொழிற்சாலைக்கு போ. எல்லா தொழிலாளர்களும் தலைக்கு மேலே நின்று அவர்கள் சரியாக வேலை செய்கிறார்களா என்று பார். நீ அறையிலேயே முடங்கி உன் மனைவியிடம் சமையலறை பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. அவளுடைய அலட்சியத்தை தாங்க இங்கே வேறு எந்த பெண்ணும் இல்லை என்று அவர் சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. எங்கள் திருமணம் முடிந்து 3 நாட்களே ஆகியிருந்தன. இந்த 3 நாட்களிலும் நான் தான் காலை உணவு தயாரித்து கொடுத்தேன். அதில் என் மாமனார் நிறைய குறைகள் கண்டுபிடித்திருந்தார். ஆனால் முகேஷ் என்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் அப்பா சொல்வதை தவறாக நினைக்காதே என்று சமாதானப்படுத்தினார். 3 நாட்களாக நான் மாமனாரின் இந்த வினோதமான நடத்தை ஏன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். மாமனாரின் இந்த வினோதமான நடத்தை ஏன் என்று நான் குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் இன்று என் மாமனார் செய்த கூச்சல் குழப்பத்தை பார்த்து நான் மிகவும் பயந்துவிட்டேன். முகேஷ் அறைக்குள் நுழைந்தபோது அவர் முகம் வாடியிருந்தது. மன்னிக்கவும், நான் தொழிற்சாலைக்கு போக வேண்டும் என்றார். நான் சொன்னேன், பரவாயில்லை, வேலை முக்கியம். நாம் பிறகு எப்போதாவது வெளியே போகலாம். நானும் ஆட்சேபிக்கவில்லை. முகேஷ் தன் தொழிற்சாலைக்கு போய்விட்டார். நான் சமையலறைக்கு வந்து மனமில்லாமல் பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தேன். திருமணமான 4வது நாளே நான் சமைக்கவும் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்யவும் வேண்டியிருந்தது. என் மாமனார் வேலைக்காரியையும் அனுப்பிவிட்டார். வீட்டுக்கு மருமகள் வந்துவிட்ட பிறகு அவள்தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் வீடு முழுவதும் சுத்தம் செய்துவிட்டு களைத்து போய் என் அறைக்கு ஓய்வெடுக்கப் போகும்போது என் மாமனார் என்னை கூப்பிட்டார். அவர் தன் அறையில் உட்கார்ந்திருந்தார். நான் என் தலையை நன்றாக முக்காடு போட்டுக் கொண்டேன். ஆனால் முக்காடு பட்டுத்தொடியாக இருந்ததால் என் மாமனார் அறைக்கு சென்றபோது, சொல்லுங்கள் மாமா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன். அவர் என்னை தலை முதல் பாதம் வரை கூர்ந்து பார்த்தார். பிறகு ஒரு வினோதமான பாணியில் தன் உலர்ந்த உதடுகளை வைத்து பால் குடிக்க வேண்டும் என்றார். இதை கேட்டதும் எனக்கு முதலில் என் முக்காடுதான் ஞாபகம் வந்தது. ஏனென்றால் என் முக்காடு நழுவியிருந்தது. நான் உடனே என் முக்காடை சரி செய்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்துவிட்டேன். என் மாமனாரின் இந்த செயல் எனக்கு வினோதமாக இருந்தது. மாமனார் தந்தையின் இடத்தில் இருப்பார். தந்தை ஒருபோதும் மகள்களை தலை முதல் பாதம் வரை இப்படி பார்க்க மாட்டார். நான் உடனே சமையலறைக்கு வந்துவிட்டேன். என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. எனக்கு மிகவும் வினோதமாக இருந்தது. நான் குளிர் சாதன பெட்டியை திறந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்து முக்காடை நன்றாக என் மீது போர்த்தி கொண்டு என் மாமனார் அறைக்கு வந்தேன். பால் கிளாஸை பக்கத்து மேசையில் வைத்தேன். நான் அறைக்கு வெளியே செல்வதற்குள் மாமனார் என்னிடம், கொஞ்ச நேரம் என் அருகில் உட்கார்ந்து பேசு என்றார்.
வீட்டில் இப்போது உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நான் ரொம்ப நாளாக தனியாக இருந்தேன். தனியாக உட்கார்ந்து போரடிக்கிறது என்றார். இதைக் கேட்டு நான் குழப்பமடைந்தேன். என் மாமனார் அறையில் ஒரு கட்டிலில் ஒரு அலமாரி மட்டுமே இருந்தது. உட்காருவதற்கு தனியாக நாற்காலி எதுவும் இல்லை. அதனால் நான் கட்டாயமாக கட்டிலின் ஓரத்தில் உட்கார வேண்டியது இருந்தது. அவர் என்னிடம் ஏதேதோ பேச ஆரம்பித்தார். ஆனால் அவர் பால் கிளாஸை எடுத்து வாயில் வைத்த உடனே அதை பின்னால் இழுத்து கொண்டார். இவ்வளவு குளிர்ந்த பால், இதை நான் குடிக்க முடியாது. எனக்கு சூடான பால்தான் பிடிக்கும் என்று சொல்லிக் கொண்டே அவருடைய கண்கள் என் முகத்தில் இருந்து என் உடல் முழுவதும் பயணிக்க ஆரம்பித்தன. அவர் பார்வையில் என்ன இருந்ததோ தெரியவில்லை. நான் குழப்பம் அடைய ஆரம்பித்தேன். என் கைகளில் வியர்வை பெருக ஆரம்பித்தது. முகத்தில் வியர்வை துளிகள் தெளிவாக தெரிந்தன. போய் இதை சூடு பண்ணி கொண்டு வா என்றார். நான் பால் கிளாஸை எடுத்துக்கொண்டு எழுந்தேன். பொதுவாக 3 நாட்களாக என் மாமனார் மிகவும் கோபமாக பேசிக் கொண்டிருந்தார், முகேஷ் வீட்டில் இருக்கும்போது. ஆனால் இன்று அவருடைய பேச்சு மிகவும் மெதுவாக இருந்தது. 3-4 நாட்களாக முகேஷை கத்தி கூப்பிட்டு கோபமாக பேசிக் கொண்டிருந்த என் மாமனார் இவர்தானா என்று எனக்கு தோன்றவில்லை. நான் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடு செய்து பிறகு கிளாஸில் ஊற்றி என் மாமனாரிடம் கொண்டு சென்றேன். நான் கிளாஸை அவர் முன் நீட்டியதும் அவர் கிளாசுடன் என் கையையும் பிடித்துக் கொண்டார். எனக்கு உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. நான் உடனே பதறி கையை பின்னால் இழுக்க முயன்றேன். அவர் என் கையை விட்டுவிட்டார். நான் அறையை விட்டுட்டு வெளியே போகும்போதே, ஏய் எங்கே வெளியே போற, இங்கே என் பக்கத்தில் உட்கார்ந்து பேசு. இந்த தனிமை பாம்பு இப்போது என்னை இன்னும் அதிகமாக கடிக்க ஆரம்பித்துவிட்டது என்று கூறி மாமனார் ஒரு பெருமூச்சிட்டார். எனக்கு இப்போது அது ரொம்பவும் வினோதமாக தெரிந்தது. அவங்க பேசுறதை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீ கல்யாணத்துக்கு அடுத்த நாள் போட்டிருந்த சிவப்பு கலர் ஃபேன்சி டிரஸ் ரொம்ப அழகா இருந்தது உனக்கு. இன்னைக்கு சாயங்காலம் அதையே போட்டுக்கோ. இதை கேட்டதும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வேண்டுகோளை முகேஷ் என்கிட்ட சொல்லி இருக்கணும். மாமனார் இல்ல, இப்போ மாமனார் எனக்கு திருமணம் ஒரு தொல்லையா ஆரம்பிச்சிட்டாங்க. முகேஷ் ஃபேக்டரிக்கு போனதும் மாமனார் என்னை தன்னோட ரூமுக்கு கூப்பிடுவார். என்னை ஒரு மாதிரி பார்ப்பார். அடிக்கடி தன்னோட காஞ்ச உதடை நக்குவார். அப்புறம் சொல்லுவாங்க, எனக்கு பால் வேண்டும், எனக்கு பால் காய்ச்சி கொடு. நான் பால் கிளாஸை கொடுத்துட்டு போக போனா என் கையை பிடித்து என் பக்கத்துல உட்கார்ந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லுவார். நான் என்ன பேச முடியும்? நான் வேலை இருக்குன்னு சாக்கு சொல்லி கிளம்பிடுவேன். சமைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும்னு சொல்லுவேன். உண்மையில் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை. இப்போ என் மனசு ரொம்பவும் பதட்டமா இருக்கு. முகேஷ் கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்படி பேசுறது? அவர் தன்னோட அப்பாவுக்கு முன்னாடி நடுங்குவார். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். தலை குனிஞ்சு சரிப்பா சரிப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் நான் கிச்சனில் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு மாமனார் கிச்சனுக்கு வந்து பின்னாடி இருந்து என்னை பிடிச்சு வேகமா டேபிள்ல தள்ளிவிட்டார். பின்னாடி இருந்தே என் கூட என்னென்னமோ பண்ணினார். நான் என்னோட மானத்தை காப்பாத்திக்கிட்டு என் ரூமுக்கு போயிட்டேன். என் ரூம் கதவையும் தாள் போட்டுவிட்டேன். பெட்ல உட்கார்ந்திருந்த எனக்கு பயங்கரமா படபடப்பா இருந்தது. என் உடம்பு எல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்தது. என் மாமனார் என் கூட இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. நான் முகேஷ் கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு நாள் முழுக்க எந்த வேலையும் செய்யவில்லை. என்னோட ரூம்ல என்னை பூட்டி விட்டேன். என் மாமனார் பல தடவை என் ரூம் கதவை தட்டினார். அவருக்கு பசிக்குதான். நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? ஆனா நான் அவருக்கு எதுவும் கொடுக்கவில்லை.
என் இடத்துல வேற யார் இருந்தாலும் இதையேதான் செஞ்சிருப்பாங்க. ராத்திரி என் கதவை யாரோ வேகமா தட்டினாங்க. அது முகேஷ். ரம்யா கதவை திற. இது என்ன முட்டாள்தனம், ஏன் நீ காலையிலிருந்து கதவை பூட்டிக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்திருக்கான்னு கேட்டார். முகேஷோட குரல் கேட்டதும் நான் கதவை திறந்தேன். நான் கதவை திறந்ததும் 2 பேரும் அப்பாவும் பையனும் என்னை கோபமாக பார்த்துட்டு இருந்தாங்க. உனக்கு கொஞ்சமாவது உணர்ச்சியோ வெட்கமோ இருக்கா? என் அப்பா காலையிலிருந்து பசியோட உட்கார்ந்து இருக்கார். நீ அவருக்கு ஒரு ரொட்டி கூட கொடுக்கல. அவருக்கு சுகர் வியாதி இருக்கு. அவரோட உடம்பு கெட்டு போயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பு? நான் சொன்னேன், அவரோட பொறுப்பை நான் ஏத்துக்க முடியாது. நீங்க வேற யார்பாடு பண்ணிக்கிறதுதான் நல்லது. நான் இப்படி சொன்னதும் முகேஷ் கோபத்துல வெடிச்சிட்டார். இது என்ன மரியாதை இல்லாமல் பேசுறதுன்னு கேட்டார். பின்னாடி இருந்து மாமனார் சொன்னார், நீ பார்த்தியா, இவ வந்து 7 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இவ தன்னோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டா. எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு பிரிஞ்சு போற கனவை முதல்லே கண்ணுல வச்சுப்பாங்க. என் கணவர் சொன்னார், இன்னைக்கு நீ இந்த வார்த்தையே சொல்லிட்ட ரம்யா, இனிமே நீ ஏதாவது சொன்னா உன் கையில் விவாகரத்து பேப்பரை கொடுத்து உன்னை இங்கிருந்து அனுப்பிடுவேன். இதை கேட்டதும் எனக்கு பயம் வந்துவிட்டது. என் அப்பாவுக்கு ஏற்கனவே 6 பொண்ணுங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப கஷ்டப்பட்டு வரதட்சணை சேர்த்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தார். என் அம்மாவும் என்னை அனுப்பி வைக்கும்போது சொல்லி இருந்தாங்க, எப்பவும் சண்டை போட்டிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்து விடாதே கண்ணு. உன் கணவன் மாமனார் சொல்றதை எல்லாம் கேட்டு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கோன்னு. நான் என் மாமனார் என்ன எதிர்பார்த்தாரோ அதை என்னால செய்ய முடியல. அவரோட செயல்களும் வெட்கம் இல்லாத பேச்சும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போனது. அந்த நேரத்துல முகேஷ் எவ்வளவு கோபமா இருந்தாரோ, நான் உண்மையே சொல்லி இருந்தா கண்டிப்பா என்னை போய் என்று சொல்லி இருப்பார். நான் எந்த பதிலும் சொல்லல, போய் பெட்டில உட்கார்ந்து விட்டேன். என் மாமனார் சொன்னார், முகேஷ், இவளுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. இவளோட நடத்தையை சரி பண்ணு. இல்லன்னா நான் இவளோட அம்மா கிட்ட போய் பேசுவேன். அவங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். உங்க பொண்ணை அடக்கி வைங்கன்னு. இப்படி சொல்லிவிட்டு அவர் கோபமா வெளியே போயிட்டார். நான் ஒரு கோபமான பார்வையால் என் மாமனாரை பார்த்தேன். முகேஷ் சொன்னார், உனக்கு என்னதான் பிரச்சனை? உன் தலை மேல என்னை 8-10 பேர் சுமையா இருக்காங்களா? உன்னால சமாளிக்க முடியலையா? எனக்கு ஒரு அப்பாதானே இருக்கார். அம்மாவும் இல்லை, அக்கா தங்கச்சியும் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தானே பொண்ணுங்க ஆசைப்படுவாங்க. அவங்க தலை மேல யாருமே பொறுப்பு இல்லாம இருக்கணும்னு நான் சொன்னேன். என் மாமியார், நாத்தனார், குழந்தனார் இருந்திருந்தா இன்னைக்கு நான் படுற கஷ்டத்தை பற்றி இருக்க மாட்டேன். என் பேச்சை கேட்டு அவர் கோபமா என்னை பார்த்தார். என் அப்பா உன் தலை மேல என்ன பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துவிட்டார். 2 வேளை சாப்பாடு தானே போட வேண்டியிருக்கு. அது கூட உனக்கு பாரமாயிருக்கோ? பாரு, நம்ம வீட்டுல சண்டை சச்சரவு பண்ணக்கூடாது. ஃபேக்டரியில இருந்து நான் ரொம்ப களைப்பா வருவேன். வந்ததும் இதையெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு நிம்மதி வேணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நிம்மதி கிடைக்கும்தான். சண்டை சச்சரவை பார்க்க இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், முகேஷ், நீங்க உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வையுங்கள். இதை நான் சொன்னதும் முகேஷ் என் முகத்தில பலமா ஒரு அறை விட்டார். வெட்கமா இல்ல உனக்கு இப்படி பேச? இது கல்யாணம் பண்ணிக்கிற வயசா? என் அப்பாவுக்கு சாப்பாடு போட உனக்கு இவ்வளவு பாரமா போச்சா? சமைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கான்னு கேட்டார். நீங்க என் பேச்சை புரிஞ்சுக்கலன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர், இது என்ன பேச்சு? நான் புரிஞ்சிக்கிறதற்கு முட்டாள்தனமான பேச்சு. என் அப்பாவுக்கு 65 வயது ஆகுது. சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்த வியாதி இருக்கு. இந்த வயசுல என் அப்பா ஒரு பெண்ணோட பொறுப்பை ஏற்கணும் என்று நீ விரும்பிக்கிறாயா?
அவங்க அப்பாதான் தன் மகனோட மனைவி மேலேயே கண்ணு வச்சிருக்காங்கன்னு நான் எப்படி அவருக்கு சொல்லது? நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க, உங்க அப்பா அம்மா 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டு அவர் வித்தியாசமா சிரிச்சார். என் அப்பாவோட 2 ரொட்டியை உன்னால் சமைக்க முடியல. நீ என் சித்தி அம்மாவை பார்த்துப்பியா? பாரு, இந்த வீடும் பிசினஸ் ஃபேக்டரி எல்லாமே என் அப்பா பேர்ல தான் இருக்கு. அவரோட மனைவின்னு யாராவது வந்துட்டாங்கன்னா எல்லாமே அவங்க கைக்கு போயிடும். என்னையும் உன்னையும் தள்ளி வெளியில அனுப்பிடுவாங்க இந்த வீட்டிலிருந்து. அப்பாவோட கோபம் உனக்கு நல்லாவே தெரியும். கோபமா இருக்கும்போது யாரையும் மதிக்க மாட்டாங்க. நானும் அமைதியா அப்பாவோட பேச்சை கேட்பேன். இனிமே அப்பா கல்யாண விஷயத்தை மறுபடியும் பேசாதன்னு சொல்லிட்டு அவர் ரூமை விட்டு வெளியில் போய்விட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் மாமனாவரோட இந்த மாதிரி செயல்களை என்னால் பொறுத்துக்க முடியாது. தாய் வீட்டுக்கு போறதுன்னா என் வீட்டை நான் அழிச்சிக்கிற மாதிரி. இப்போ நான் விவாகரத்து பண்ணிக்கிட்டா மறுபடியும் எனக்கு கல்யாணம் நடக்கறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். நான் விவாகரத்தானவளா ஆயிட்டா என் சின்ன தங்கச்சிகளுக்கும் சம்பந்தம் வரது நின்றுவிடும். நான் துடிச்சு அழுதுகிட்டு இருந்தேன். துப்பட்டாவால் துடைச்சிக்கிட்டு இருக்கும்போது உடனே முகேஷ் குரல் கேட்டது. ரம்யா வெளியில் வா, சீக்கிரம் அப்பாவுக்கு புரோட்டா செஞ்சு சாப்பாடு கொடு. கடை சாப்பாடு அவருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னார். நான் வெளியில் போய் காலை சாப்பாடு செஞ்சிட்டு ரூமுக்கு வந்தேன். அன்னைக்கு நான் சாப்பிடவே இல்லை. ஆனா முகேஷ் ஒரு தடவை கூட நீயும் நாள் முழுக்க பசியோட தானே இருக்க சாப்பிடுன்னு சொல்லவில்லை. ஆண்கள் எப்பவுமே பெண்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வேலைதான் முக்கியம். முகேஷும் அந்த மாதிரி ஆண்கள ஒருத்தனா இருந்தார். அதுக்கப்புறம் நான் என் வாயை மூடிக்கிட்டேன். முகேஷ் ஃபேக்டரிக்கு போனதும் என் மாமனார் என்னை கூப்பிட ஆரம்பிச்சார். நான் ரொம்பவும் கட்டாயத்திலையும் கையாளாகாத நிலையிலும் அவங்க ரூமுக்கு போனேன். என்னை பார்த்து அவர் வித்தியாசமாக சிரிச்சார். உன்னோட அழகோட மந்திரம் என் பையன் தலையில ஏறி இருக்கும்னு நினைச்சியா? உனக்காக அவன் என்னை விட்டுட்டு போயிடுவான் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு உனக்கு தனியா ஒரு வீடு கொடுப்பான்னு நினைச்சியா? ரம்யா, உன் எண்ணத்தை மாத்திக்கோ, அதுதான் நல்லது. நான் அவனோட சிறகுகளை நல்லா வெட்டி வச்சிருக்கேன். அவன் நினைச்சாலும் எங்கேயும் போக முடியாது. நீயும் போக முடியாது. அதனாலதான் நான் என் பையனுக்கு பணக்கார வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கல. ஒருவேளை அவள் என் பையனை இழுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா உன் அப்பாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உன்னை வீட்டில உட்கார வைக்கவோ இல்ல தனியா ஒரு வீடு வாங்கி தரவோ அவரால முடியாது. இப்போ நீ உன் வாழ்க்கையை சுலபமா வாழணும்னு நினைச்சா நான் என்ன சொல்றேனோ அதைதான் நீ செய்யணும். நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு போயிருந்தேன். போய் எனக்கு சுட சுட பால் கொண்டு வான்னு சொன்னார். இந்த வார்த்தைகள் என் உள்ளுக்குள்ள நெருப்பை ஊட்டிவிட்டது. நான் என்னையே முடிச்சுக்கலாம் என்று தோன்றியது. இவ்வளவு அசிங்கமான அவமானகரமான வாழ்க்கையை என்னால் பொறுத்துக்க முடியல. நான் என் மாமனார் அறைக்கு உணவை கொண்டு சென்றுவிட்டு உடனே வெளியே வந்துவிடுவேன். அவரிடம் உட்காரவோ பேசவோ மாட்டேன். பெரும்பாலான நேரத்தை என் அறையிலேயே கழித்தேன். ஒரு நாள் எல்லை மீறி போனது. என் மாமனார் முகேஷை பற்றியும் கவலைப்படவில்லை. இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தோம். என் மாமனாரின் விருப்பப்படி நான் பிரியாணி செய்திருந்தேன். அன்று பிரியாணி மிகவும் நன்றாக இருந்தது. சாப்பிடும்போது அவர் சொன்னார், இன்று மருமகள் என் மனதை சந்தோஷப்படுத்திவிட்டாள். மிகவும் சுவையாக சமைத்திருக்கிறாள். இதை கேட்டு முகேஷ் புன்னகித்தார். பெருமிதமான பார்வையுடன் என்னை பார்த்தார். ஆனால் எனக்கு கொஞ்சமும் சந்தோஷம் இல்லை. பிறகு என் மாமனார் தன் பையிலிருந்து 3000 ரூபாயை எடுத்து என் பக்கம் நீட்டினார். இதோ உன் பரிசு, இதை வைத்துக்கொள் என்றார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். நான் என் கடமையை செய்கிறேன்.
எனக்கு இது வேண்டாம் என்று சொன்னேன். நான் மறுத்ததும் முகேஷ் என்னை கூர்ந்து பார்க்கத் தொடங்கினார். அப்பா அதன் சந்தோஷத்தை கொடுக்கிறார், மறுக்காதே, வாங்கிக்கொள் என்றார். விருப்பமில்லாமல் நான் 3000 ரூபாயை வாங்கிக் கொண்டேன். நான் பாத்திரங்களை எடுக்க எழுந்ததும் என் மாமனாரும் எழுந்து என் பக்கம் வந்து என்னை கட்டிப்பிடித்து என் நெற்றியில் முத்தமிட்டார். நான் சிலை போல் உறைந்து போயிருந்தேன். அவர் சொன்னார், உன் மாறிய நடத்தையில் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்படியே இருந்தால் வெகுவிரைவில் என் இதயத்தில் இடம் பிடித்து விடுவாய் என்று சொல்லிவிட்டு அவர் தன் அறைக்கு சென்று விட்டார். நான் முகேஷை பார்த்தேன். அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஆனால் இது எனக்கு மிகவும் பிடிக்கவில்லை. மாமாவின் இது என்ன முறை? நான் அவருடைய சொந்த மகள் இல்லை. அவர் என்னிடமிருந்து விலகி நின்று பேச வேண்டும். என்னை மார்போடு அணைக்க அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? கடவுள் கூட ஒரு வயதிற்கு பிறகு தந்தைக்கும் மகளுக்கும் தூரம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அம்மாவுக்கும் மகனுக்கும் கூட என் பேச்சை கேட்டு முகேஷ் கோபமடைந்தார். நீ இவ்வளவு குறுகிய மனப்பான்மை கொண்டவளாக இருப்பாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. என் அப்பா உன்னை தன் மகளாக நினைக்கிறார். அவர் உன்னை லேசாக தொட்டு உன் தலையை தடவினால் என்ன தவறு? நீ ஒரு விசித்திரமான பெண். அப்பா மனதில் இடம் பிடிப்பதற்கு பதிலாக நீ எல்லாவற்றையும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர் கோபத்தில் என்னை பார்த்து முறைத்து பேசினார். அப்பா இதை கேட்கவில்லை என்று நினைத்துக்கொள், இல்லை என்றால் பெரிய பிரச்சனை வந்திருக்கும். என் தலையில் விரலை உயர்த்தி எச்சரித்தார். ரம்யா, அப்பாவிடம் உன் நடத்தையை சரி செய்து கொள் என்று உனக்கு கடைசியாக சொல்கிறேன். நான் அழத் தொடங்கினேன். முகேஷன் பொறுமையின் எல்லை முடிந்துவிட்டது. நீ எனக்கு விஷம் கொண்டு வா அல்லது உன் அப்பாவிற்கு கல்யாணம் செய்து வை என்று சொல்லிவிட்டு நான் அறைக்குள் சென்று விட்டேன். சிறிது நேரத்துக்குப் பிறகு கதவு மணி அடித்தது. பிறகு வெளியே சத்தம் கேட்கத் தொடங்கியது. நான் அறையிலிருந்து வெளியே வந்தேன். எனக்கு ஒரு மைத்துனர் இருக்கிறார் என்று தெரிய வந்தது. அவர் அமெரிக்காவில் கல்வி பெற்றுக் கொண்டிருந்தார். இப்போது திரும்பி வந்துவிட்டார். அவரும் தன் மனைவியுடன் வந்திருந்தார். என் மைத்துனர் அங்கேயே திருமணம் செய்து கொண்டார். என் மாமனார் அவர் மீது கோபமாக இருந்தார். அதனால் அவரை வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை. முகேஷுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் என்பது கூட எனக்கு தெரியாது. அந்த தம்பதியை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். என் மாமனார் இன்னும் கோபமாக நின்று கொண்டு, தன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டாய், பிறகு ஏன் அவளை இங்கே அழைத்து வந்தாய்? அங்கேயே இருந்திருக்க வேண்டியதுதானே என்று சொன்னார். அவன் கைகூப்பி மன்னிப்பு கேட்டான். பிறகு முகேஷ் சொன்னான், அப்பா, கோபத்தை விடுங்கள். நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. நடேசை கட்டிப்பிடியுங்கள். எப்படியோ இப்போது என் தங்கையும் வந்துவிட்டாள். அவள் அழகான ஒல்லியான பெண். வீட்டில் நான் தனியாக இல்லை என்று நிம்மதி அடைந்தேன். என் தங்கை மிகவும் சந்தோஷமான பேச்சு கொடுக்கிற பெண். என்னுடன் சீக்கிரம் பழகிவிட்டாள். நடேஷ் முகேஷுடன் தொழிற்சாலைக்கு செல்லத் தொடங்கினான். என் மாமனாரின் கவனம் இப்போது என்னிடமிருந்து மாறி என் தங்கை பக்கம் திரும்பியது. ஒரு இரவு சாப்பிடும்போது அவர் சொன்னார், இனி என் எல்லா வேலையும் சின்ன மருமகள் செய்வாள். அவளும் சந்தோஷமாக சம்மதித்தாள். சரி மாமா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் என்னிடம் கேளுங்கள் என்றார். இதைக் கேட்டு நடேசும் புன்னகைத்தான். ஆனால் சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் என் தங்கை ஜெனி மாமனார் அறையிலிருந்து வெளியே வந்தபோது மிகவும் பதட்டமாக இருந்தான். அடிக்கடி தன் முகத்தில் இருந்த வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தாள். அவள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் சமையலறைக்கு சென்று அமைதியாக பாத்திரங்களை கழுவத் தொடங்கினேன். என்ன நடந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னால், மாமாவின் பழக்கங்கள் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. அவர் விசித்திரமான பார்வையால பார்க்கிறார். சில நேரம் கையை பிடிக்கிறார். சில நேரம் திடுதிடுப்புன்னு கட்டி பிடிக்கிறார். சில நேரம் விசித்திரமான விஷயங்களை பேசுகிறார்.
அதை கேட்டா என் காது சிவந்து போயிடுது. அவன் சொன்னா, நான் நடேஷ் கிட்ட பேசுவேன். அவங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு சொன்னார். ஆனா இவரை பாருங்க, அடிக்கடி என்னை தன்னருகே இழுக்கிறாங்க, என்னையும் தன் பக்கத்துல வச்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. நான் சொன்னேன், இந்த 2 பேரும் அவங்க அப்பாவோட பேச்சை தட்ட மாட்டாங்க. நானும் இந்த வேதனையை அனுபவிச்சேன். ஆனா முகேஷ் என்றைக்கும் என் பேச்சை கேட்டதில்லை. அவள் சொன்னா, நான் நடேஷ் கிட்ட தெளிவா சொல்லிருவேன். மாமா இப்படி நடந்துகிட்டா நான் அவன்கிட்ட வேற வீடு எடுத்து போக சொல்லுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே சண்டை ஆரம்பிச்சது. எனக்கும் முகேஷுக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருந்த சண்டை இப்போ அவங்க 2 பேருக்கும் நடக்க ஆரம்பிச்சது. நடே சொன்னான், நான் உன்னோட 2 வருஷம் தனியா வெளிநாட்டுல இருந்திருக்கேன். இப்ப என் வீட்டுக்கு நீ வந்த 4 நாள்ல அப்பாவுக்கு ரொட்டி செஞ்சு போடுறதுக்குள்ள ஒரு புது நாடகத்தை ஆரம்பிச்சுட்டியே. அதே வாக்குவாதம் தான் எனக்கும் முகேஷுக்கும் நடந்தது. ஜெனி விவாகரத்து கேட்க ஆரம்பித்து விட்டாள். அந்த ராத்திரி முகேஷ் ரூமுக்கு வந்தப்போ ரொம்ப அமைதியா இருந்தார். நான் சொன்னேன், முகேஷ், இப்பவும் நீங்க நான் தப்புன்னுதான் சொல்லுவீர்களா? எனக்கு மாமா கிட்ட இருந்த புகார்தான் இன்னைக்கு ஜெனிக்கும் இருக்கு. இதுக்கு அர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல மாமாவும் தப்பு பண்ணி இருக்கார். நான் உங்ககிட்ட உண்மையே சொல்றேன். அவங்களுக்கு ஒரு மனைவி தேவை. கண்டிப்பா அவங்களுக்கு 65 வயது. உங்க அம்மா இறந்து சில வருஷத்துக்குள்ளேயே நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அப்போதான் அவர் எங்களை மருமகள்களா, உண்மையாகவே பொண்ணுங்களா நினைப்பாங்க. என் பேச்சு இப்போதான் முகேஷுக்கு புரிஞ்சிருக்கும் போல. ஒரு தடவை அவங்க அப்பா கிட்ட 2வது கல்யாணம் பத்தி சொன்னதும் முதல்ல கோபப்பட்டாரு. இந்த வயசுல நான் கல்யாணம் பண்ணிக்கவா? உங்களுக்கெல்லாம் மண்டை கெட்டு போச்சான்னு கேட்டார். முகேஷ் சொன்னார், ஒரு விதவை பொண்ணு இருக்கா? நீங்க அடைக்கலம் கொடுத்தா அதுல எந்த தப்பும் இல்லை. அந்த பொண்ணுக்கு 40-50 வயசு இருக்கும். அண்ணன் தம்பிகளோட தயவுல ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. முதல்ல அப்பா அடம் பிடித்தார். ஆனா 2-3 நாள் கழிச்சு அவரே சொன்னார், சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாள்ல என் மாமனார் கல்யாணம் நடந்தது. இதனால் வீட்டு சூழ்நிலை ரொம்ப நல்ல மாறியது. முகேஷ் இப்போ என்கிட்டயே சொன்னார், நீ சரியாகத்தான் சொன்னாய். அப்பாவுக்கு ஒரு மனைவிதான் தேவைப்பட்டிருக்காங்க. என் புது மாமியார் மாமனாரை ரொம்பவும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இப்ப என் மாமனார் எங்களை வெறுச்சு பார்க்கறது இல்லை. நம்ம சமூகத்துல இது ரொம்பவும் சாதாரணமான விஷயம்தான். ஒரு அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னா பிள்ளைங்க அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதனாலதான் என்னையும் ஜெனியையும் மாதிரி வரப்போற மருமகள்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. நன்றி.